முத்துவேலுக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயம் பாண்டியனுக்கும் தெரிஞ்சிருது. கதிர் முத்துவேல்கிட்ட சொல்லியிருப்பார், நானே இனிமேல் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இனிமேல் தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் உங்களுக்கு நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் வாங்கன்னு சொல்லி பைக்கில் கூட்டிகிட்டு போவார் கதிர். அதை வந்து பாண்டியன் பார்த்துருவார். இது என்னடா அதிசயமாக இருக்குது, இவங்க 2 பேரும் பைக்கில் போய்கிட்டு இருக்காங்களேன்னு நினச்சி அவங்கள ஃபாலோ பண்ணி போவார். முத்துவேலும் கதிரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறத பார்த்து பாண்டியனுக்கு ஒரே ஷாக் ஆகிடும். யாருக்கு என்னாச்சு உடம்புக்குன்னு நினச்சி பயப்படுவார். அங்கே பார்த்தா முத்துவேல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ தான் பாண்டியனுக்கு தெரிய வரும் முத்துவேலுக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிறது. முத்துவேலை இப்படி பார்த்த உடனே பாண்டியனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இவருக்கு கேன்சராக, இதை யார்கிட்டையுமே இவர் சொல்லலையே, நம்ம வந்து சீக்கிரமாக போய் இதை கோமதி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் பாண்டியன் வந்து கிளம்புவார். ஆனால் போகிற வழியிலே இது வீட்டில் தெரிஞ்சால் என்னென்ன பிரச்சனை வரும், கோமதி மனசுடைஞ்சு போயிடுவாள், அதே மாதிரி ராஜியும் ரொம்ப வருத்தப்படுவான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு. பாப்போம் கோமதி கிட்ட இந்த உண்மையை சொல்லுவாரா மாட்டாருங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம்.